இது ETV பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய இடங்கள் உட்பட பாஜக வேட்பாளர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்த வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கடிதம். பிரதமர் மோடி சாதி மதத்தின் பெயரில் பிரச்சாரம் செய்கிறார். மோடி விஸ்வகுரு அல்ல, மௌனகுருவே எனவும் புதுச்சேரியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழர்களின் கலாச்சார பண்பாடுகளை ஒழிக்க திமுக முயற்சி செய்து வருகிறது. இந்தியா கூட்டணியின் மொத்த கொள்கையே ஊழல்தான் எனவும் அரியலூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஜே.பி. நட்டா தாக்கு. கோவையில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 3 ஆண்டுகளாக திமுகவால் கோவையில் புதிய பேருந்து நிலையமே அமைக்க முடியவில்லை என அண்ணாமலை விமர்சனம். எதிரிகளின் செயலற்ற தன்மையும் எங்களின் செயலாற்றும் தன்மையும் சாதகமாக உள்ளது. பாஜகவுக்கு ஆதரவு இல்லை என்பது தவறு எனவும் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஆசிரியர்கள் கோரிக்கை குறித்த ஸ்டாலினின் அறிவிப்புக்கு ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி, சீமான் ஆகியோர் கடும் சாடல். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக ஸ்டாலின் அறிவித்த நிலையில் அதிகரிக்கும் அடுக்கடுக்கான கேள்விகள். இனி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள முடியாது. சமூக வலைதளங்களில் பரப்புரை செய்வேன் எனவும் பாஜக நட்சத்திர பேச்சாளர் குஷ்பு ஜே.பி. நட்டாவுக்கு கடிதம். விக்கிரவாண்டியில் திமுக எம்எல்ஏ புகழேந்தியின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். அவரது சொந்த ஊரில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வு. அதிகபட்சமாக கரூர், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை பதிவு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ETV பாரத் தமிழ்நாடுடன்.